வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வேப்பந்தழை. பூச்சி விரட்டிக்காக நம்ம வேப்பந்தழையை பயன்படுத்துவோம். நம்ம வீட்டுக்காக நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஒரு கொத்து எடுத்துன்னு வாசப்பல்ல வைப்போம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக சாமி கும்பிட்ற அன்னைக்கு நம்ம ஒரு கொத்து வைப்போம். அதையே நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த செடிங்களுக்காக நான் வச்சுருக்கிற கார்டனுக்காக எப்படி பயன்படுத்த போகிறேன்னு, எப்படி பயன்படுத்துகிறேன் இப்போல்லாம் அப்படி சொல்லிட்டு காட்ட போகிறேன். இவ்வளோ நாள் நான் இதை செய்யலை. இந்த கார்டன் தான். மூணு லைன் வச்சுருக்கேன். தண்ணி கேன் தான் வாங்கிட்டு 3 லைன் வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்டனுக்கு நான் நிறைய ஒரு 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் வேப்பம் புண்ணாக்கு போடணுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரு 3 வருஷமாக இது மாதிரி வச்சுருந்தேன். அப்போ காய்கறி செடிங்கள்லாம் வைக்கல. இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நானும் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கின்னு இப்போ வேப்பம் புண்ணாக்கு போட ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதமாக போட ஆரம்பிச்சிட்டு 1 கிலோ 55 ரூபா விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் வாங்க முடியல. விட்டுட்டு அதே வேப்பம் புண்ணாக்குக்கு பதிலாக நான் இப்போது இந்த வேப்பந்தழையை தான் பயன்படுத்துகிறேன். இந்த வேப்பந்தழையை நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வாங்கிட்டு இப்படி கொத்து கொத்தாக வைப்போம். அதை நான் அப்படியே வச்சு காய வச்சு, இந்த மாதிரி காய வச்சு நல்லா சருகாக்கி இந்த மாதிரி மிக்சியில் போட்டால் அரைகிற பக்குவத்துக்கு இந்த மாதிரி காய வச்சு வெயிலில் இல்லை நெகலில் கூட வச்சுருவேன். அப்படியே காஞ்சிட்ருக்கோம் வீட்டு மேலே வாசப்பல்ல. அது காஞ்சதுக்கப்புறம் இதை நான் உங்களுக்கு எவ்வளோ காய வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். அப்பப்போ எடுத்துகிட்டு வந்ததை அதை காய வச்சு எப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பாட்டிலில் இந்த மாதிரி மிக்சியில் அப்பப்போ காய அரைச்சி வச்சுருக்கேன். இது இதில் தான் ஒரு கிலோவாக வாங்கிட்டு கொட்டி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம இலவசமாக கிடைக்கிற வேப்பந்தழையை பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி வேப்பந்தழையை வச்சு இந்த வேப்பிலை கரைசல் வச்சுருக்கேன். இது நல்லா சாறு இறங்கிடுச்சு. பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் இன்னும் பயன்படுத்தலை. இது புதுசு. நல்லா தழை தெரியுது பாருங்க. இது நல்லா கருப்பாய் கரைஞ்சிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் கரையணும். இப்போ இதுதான் கரைய ஆரம்பிச்சிருக்கு. இது புதுசு. இதில் வேப்பந்தழை தெரியும். இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக தான். இந்த தண்ணிலாம் லிக்விடாக தண்ணியில் கரைச்சி நம்ம 1 லிட்டருக்கு 3 மூடி ஊற்றி நான் ஸ்ப்ரே பண்ணுவேன் அப்பப்போ. இதை அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேப்பம் புண்ணாக்குக்கு பதில் இப்போ இதை பயன்படுத்த போகிறேன். எப்படின்னா நம்ம செடிங்க வைக்கும்போது போடுவோம். 1 பங்கு கோகோபீட்டு, 1 பங்கு வேப்பம் புண்ணாக்கு, 1 பங்கு 2 பங்கு மண் போடுவோம். அதுக்கு பதில் இப்போ நான் இதை செஞ்சு வச்சுருக்கேன். இதை பாருங்க. இந்த மாதிரி இலவசமாக கிடைக்கிற வேப்பந்தழையை நம்ம வேப்பம் புண்ணாக்குக்கு பதில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்திட்டு எனக்கு சரியாக செஞ்சுருக்கனா
அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.